இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு தாங்க நான் சொன்னேன், இந்த பஞ்சாயத்தெல்லாம் நமக்கு வேண்டான்னு. இப்ப பாத்தீங்களே என்ன நடந்ததுன்னு. இதெல்லாம் நமக்கு தேவையாக்கா? அந்த மினிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து மிரட்டிட்டு போன மாதிரியே உன்னை கொல்றதுக்கு வீட்டுக்கே ஆள் அனுப்பிட்டான் பாத்தியா? அவனுக்கெல்லாம் ஒரு உயிரை எடுக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இந்திரா. அப்படி பல உயிரை எடுத்துதான் அவன் மினிஸ்டராவே ஆயிருக்கான். சித்தப்பா, நீங்களுமா திரும்ப திரும்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்பா எதுக்காக இந்த பத்திரிகை கம்பெனியை ஆரம்பிச்சாரு சித்தப்பா? நாம பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற விஷயம்லாம் நிறைய இருக்கு. ஆனா என் அப்பா நம்மளோட பிசினஸ் இந்த மீடியா ஃபீல்ட்ல தான் இருக்கணும்னு இதை ஆரம்பிச்சாரு. உனக்கு அது ஏன்னு பதில் தெரியுமா? நம்ம தாத்தா செங்கோட்டு வேலர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. சும்மா ஏதோ ஒரு போராட்டத்துல கலந்துகிட்டதாலேயோ இல்ல வெள்ளக்காரங்கிட்ட அடி வாங்கினதுனாலயோ அவரை யாரும் தியாகின்னு சொல்லல. அவரு சுதந்திர போராட்டத்தை நடத்துறதுக்கு அப்போ பண தேவை ஏற்பட்டது. அதுக்கு தன்னோட சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து அந்த பணத்துல அவர் சுதந்திர போராட்டம் நடத்தினாரு. அந்த அளவுக்கு இந்த நாட்டை உயிரா நேசிச்சிருக்காரு. ஆனா எந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக அவரு தன்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ணாரோ அந்த நாடு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இங்க அநியாயமும் ஊழலும் அதிகமா இருக்கிறத பார்த்து தன்னோட நாடு இப்படி தான் கண் முன்னாடியே கெட்டு போய் நிக்குதேன்னு அந்த மனவேதனையிலேயே அவர் செத்து போயிட்டாரு. அத தாங்கிக்க முடியாத என் அப்பா நம்ம தாத்தா எதை நினைச்சு அவ்வளவு வேதனையில உயிரை விட்டாரோ அந்த அநியாயத்துக்கும் ஊழலுக்கும் சரியான ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சாரு. அப்ப அவர் கையில எடுத்த ஆயுதம் தான் பேனா. சுதந்திர போராட்டத்துக்காக நம்ம தாத்தா எடுத்த ஆயுதத்தை விட பேனாவுக்கு பவர் ரொம்ப அதிகம்னு என்னோட அப்பா நம்பினாரு. அதனாலதான் கஷ்டப்பட்டு இந்த மீடியா கம்பெனி அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் மேடம் எதுக்கு என் மேல சிடு சிடுன்னு எரிஞ்சு விளறீங்க? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. செழியன் மாம்ஸ் என்ன கூப்பிட சொன்னதுக்கு நீ அவரையே என்ன கூப்பிட சொன்னல. அப்புறம் நான் காஃபி கேட்டா வேணும்னே டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்கறது. நீ ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா நீங்க உங்க பொண்டாட்டிகிட்ட கேளுங்கன்னு சொல்றது. அப்புறம் முக்கியமான விஷயம், என்ன மாடிக்கு போய் தூங்க சொன்னது. ஐலி, என்னதெல்லாம்? இதெல்லாம் நான் யதார்த்தமா தான் பண்ணேன். உங்களுக்கு அது வேற மாதிரி தோணுச்சுன்னா நான் என்ன பண்றது? ஓ, நீங்க யதார்த்தமா பண்ணீங்க. உங்களை மாடிக்கு போய் படுக்க சொன்னதெல்லாம் உங்க நல்லதுக்கு தானே சொன்னேன். அப்பதானே உங்க பொண்டாட்டிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வராம இருக்கும். சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். ஐலி, சமாளிக்கிறதுல உன்னை அடிச்சுக்கவே முடியாது. நீ போலீஸ் இல்ல, சரியான கேடி. சரி, நான் மொட்டை மாடிக்கே போறேன். ஆனா இப்பதான் மினிஸ்டர் ஆளுங்கள வந்து பிரச்சனையே முடிஞ்சிருக்கு. ஐயோ, அக்கா வேற நாளைக்கு தான் வீட்டுக்கு ப்ரொடெக்ஷன் போடுறதா சொன்னாங்க. அந்த ரவுடிங்க திரும்பவும் கூட வீட்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஐயோ, அவனுக்கு வந்தா மொட்டை மாடி வழியா தானே வரணும். நான் முழிச்சுக்கிட்டு இருந்தா ஏதாவது பண்ணி சமாளிச்சிருவேன். ஆனா ஒருவேளை நான் தூங்கிட்டு இருக்கும் போது அவனுங்க வந்துட்டானுங்கன்னா அவனுங்க என்ன தூக்கத்திலே ஏதாவது பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன ரித்திகா இது? வீட்டுக்கு முன்னாடி திடீர்னு போலீஸ்காரங்க கையில துப்பாக்கியோட நிக்கிறாங்க. இவங்க எப்ப வந்தாங்க? சித்தி,
இவங்க இங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நேத்து நைட்டு வீட்டுக்குள்ள ரவுடிங்க புகுந்துட்டானுங்கல்ல. இதுக்கப்புறம் எப்படி இந்த வீட்ல நிம்மதியா இருக்கிறது? ஒவ்வொரு நிமிஷமும் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. அதனாலதான் டிஎஸ்பிக்கு கால் பண்ணி நான் வீட்டுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்டேன். ஹலோ மேம், ஐம் பல்விந்தர் சிங், இந்த ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் சீஃப். நான் இந்திராணி. தெரியும் மேம், உங்கள் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா அப்ப கண்டிப்பா என்னோட வேலையை பத்தியும் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ் மேம். என்னோட இந்த மீடியா ஃபீல்ட்ல நிறைய எதிரிங்க இருக்கதான் செய்வாங்க. அது எனக்கு நல்ல பழகின விஷயம்தான். ஆனா இப்போ ரீசன்ட் டேஸ்ல தான் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இவர்தான் என்னோட சித்தப்பா. அவன் என்னோட தம்பி கபிலன். முன்னாடி வாடா. இவரு என்னோட சின்ன சித்தப்பா. இவங்க என்னோட சித்தி. அவ என்னோட பொண்ணு பாவை. இவங்க தான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இவங்க எல்லாரையும் நீங்க கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. இவங்கள தவிர வேற யாராவது இந்த வீட்ல இருந்து வெளியில போனாலோ இல்ல வந்தாலோ நீங்க அவங்கள கண்டிப்பா சந்தேகப்படலாம். எஸ் மேம். மேடம், உங்க நேம் என்ன? என் பேரு அயலி. ஓ சாரி மேடம், நான் சொன்னவங்க நேம் லக்ஷ்மி. பார்க்க கொஞ்சம் அவங்கள மாதிரியே இருந்தீங்களா, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதான பார்த்தேன். இவ போலீஸா? கருப்ப மூச்சிய பார்த்தாலே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுவா. இவளாவது போலீஸா இருக்கிறதாவது? இவ படிச்ச லட்சணத்துக்கு இங்க இருக்கிற காலேஜ்ல சீட்டு கிடைக்காம ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற காலேஜ்ல போய் படிச்சா. இந்த லட்சணத்துல தெஹ்ராதூன் போய் போலீஸ் ட்ரைனிங் எடுத்தால. ரித்திகா, இப்ப உங்ககிட்ட யாராச்சும் இதெல்லாம் கேட்டாங்களா? அதான் அவரே சொல்லி கிளியர் பண்ணிட்டாரே, அப்புறம் என்ன? ஓகே, அப்ப நீங்க உங்களோட டியூட்டியை பாருங்க. நீங்க எல்லாரும் உள்ள போங்க.